ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையை, பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகிறேன். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா பொய் உன்னை வாழ விடாது, உண்மை சாகவே விடாது. நான் தாழ்ந்தவன், நான் பாவி இப்படின்னு சொல்கிறத விடுத்து, நான் சாயோட பிள்ளை, நான் எல்லோரையும் அன்பாக நேசிக்க பிறந்தவன் இப்படின்னு நீ சொன்னால் கூடிய விரைவில் நீ அதுவாகவே மாறிவிடுவ. உன்னோட கர்ம வினைகளால் உன்னோட வெற்றிக்கான எல்லா கதவையும் சாற்றி இருந்தாலும் நான் உனக்கு வெற்றி அடைய ஒரு வழியை காமிச்சிருந்தேன். ஆனால் நீ உன்னோட புத்தி சாதுரியத்தை நம்பி நான் காட்டிய வழியை தவற விட்டுட்ட. நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ போயிட்டுருக்க பாதை நான் காட்டிய பாதை. உன்னோட கர்ம வினை அவ்வளவு எளிதில் உன்னோட துயரங்களில் அனுபவிக்கிறத விடுத்து உன்னை ஏன் வழிக்கு வரவிடாது. வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில் உன்னோட கடன் சுமை உன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகி போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் நீ தான். உன்னோட அவசர புத்தியினால் நீ எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உன்னை கீழே தள்ளி இருக்கு. போனது போகட்டும் பிள்ளையே, வா என் கையை இறுக பிடிச்சிக்க. என்னோட நாமத்தை சொல்லிகிட்டே இரு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல அனுமதிக்கவே மாட்டேன். உன் கர்ம வினையோட நீ மட்டும் தனியாக போராடலை, நானும் உன்னோட சேர்ந்து போராடிட்டு தான் இருக்கேன். நீ அதை அனுபவிக்கிறது கொஞ்சம்தான். நான் உனக்கு அளித்த வேலையில் நீ வெற்றி பெறணும்னா, ஒன்று, நீ நல்ல புண்ணிய காரியங்களில் தவம் தானம் செய்து கொண்டே இரு. 2, யாராவது உன் மேலே பொறாமை கொண்டு உன்னோட மனசை காயப்படுத்தினாங்கன்னா பதிலுக்கு நீயும் அவங்கள காயப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவங்க உன்னோட கர்மாவை அவங்களோட கையில் ஏந்திட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் உன்னோட சிறிய வேலையோ பெரிய வேலையோ அது சிறப்பாக செய்யணுன்னா உனக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக வேணும். நீ உன்னோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் நான் உனக்கு குருவாக வந்திருக்கேன். உன்னோட எல்லா பாரத்தையும் வலிகளையும் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்தையும் என்னோட பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உன்னோட வெற்றிக்கான பாதையில் நீ போயிட்டே இரு. உன்னோட எல்லா துயரங்கள்ல இருந்தும் இன்னும் 3 மாதத்தில் உன்னை எப்படி விடுவிக்கிறேங்கிறத மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. அதுவரை உன்னை யாரும் எதுவும் சொல்ல விட மாட்டேன். பயப்படாத. நீ இந்த துவாரகா மாயோட மடியில தான் உட்கார்ந்துட்டுருக்க. இப்போ இந்த கர்ம வினையால் உனக்குள்ள நான் இருந்து நீ என்ன தவறு முன்னாடி செஞ்சிருந்த, எப்போ செஞ்சிருந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உனக்குள்ள இருந்து உனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பேன். அதை நீ புரிஞ்சிக்க முயற்சி செய். அதுக்கு தக்கபடி இனிமே அந்த தவறை செய்யாம என்னையே முழுவதுமாக நினைச்சிட்ரு. என் பக்கம் உன்னோட கவனத்தை திருப்பு. உனக்கு என்ன விருப்பமோ
எப்படி என்னை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ செய். அதை நான் நிச்சயமாக ஏற்றுப்பேன். அதுக்காக வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிடாம உன்னோட லட்சியத்தை நீ அடையவே முடியாது. வேளா வேளைக்கு உணவை கரெக்டாக வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்ந்து சாப்பிடு. நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு நைவேத்தியமாக படைத்து அதை பறவைகள் விலங்குகளுக்கு கொடுத்து வா. இப்படி நீ செய்யும்போது உன்னோட கெட்ட கர்மா குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். உனக்கு யார் மூலமாவது ரொட்டி உணவு கிடைக்கும்னா அது உன்னோட வெற்றிக்கான அடையாளமாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.